அப்புறம் இன்னும் பறந்து நிற்கிற ஒரு பெரிய நிலைய 17வது, இந்த வையம் முழுவதும் பறந்து விரிந்து நிற்கும் பொருள் அழிவே இல்லாதது என்பதை அறிந்து கொள். அது தீங்கற்றது, அதனை அழிக்க யாராலும் முடியாது. பரபிரம்மத்தினுடைய இயல்புகளை, ஜீவாத்மா இயல்பை முதல்ல சொன்னா, அடுத்தது பரமாத்மாவுடைய இயல்பை சொல்லி அது ரெண்டும் எப்படி ஒன்றோடு ஒன்று தொடர்புடையதுங்கிறத விளக்க போறான். இந்த வையம் முழுவதும் பறந்து விரிந்து நிற்கும் பொருள் அழிவே இல்லாதது என்பதை அறிந்து கொள். அது தீங்கற்றது, அதனை அழிக்க யாராலும் முடியாது. கொஞ்சம் டிஃபிகல்ட்டான விஷயம்தான், ஆனா கொஞ்சம் கொஞ்சமா நம்ம யோசிப்போம். இந்த ஒடுக்குத்தூர் மடம் ஒரு கட்டடம், இந்த பக்கம் ஒரு சுவர் இருக்கு, இந்த பக்கம் ஒரு சுவர் இருக்கு, இந்த பக்கம் ஒரு சுவர் இருக்கு, அந்த பக்கம் ஒரு சுவர் இருக்கு. 4 பக்கம் சுவர் எழுப்பி இருக்கிறார்கள். இத ரூம்னு சொல்றோம், இல்ல ஹால்னு சொல்றோம். ஆக்சுவலா இந்த சுவர் தான் ரூமா? இந்த சுவர் தான் ரூமா? இல்ல உள்ள காலி இடம் இருக்கு அதுதான் ரூமா? ஆக்சுவலா இங்கிலீஷ்ல ரூம்னா ஸ்பேஸ் தான் அர்த்தம் வரும். இத ஒரு விலை கொடுத்து ஒருத்தர் வாங்குறாரு அப்படின்னு சொன்னா அவர் சுவரை வாங்குறாரா காலி இடத்தை வாங்குறாரா? பிளாட்ங்கிற பிரின்சிபிள் என்ன? எல்லாரும் காலி இடத்தை தான் வாங்குறா. ஏன் உள்ளுக்குள்ள அவ புழங்கிக்கிறதுக்கு ஒரு இடத்த வாங்கிக்கிறா இல்லையா? இப்பதான் மனுஷனுக்கு ஞானமே பிறந்திருக்கு. என்னன்னா இதெல்லாம் நம்ம வாங்க முடியாது, காலி இடத்துல புழங்கிட்டு திரும்பி போக வேண்டிய ஆளு, அதுக்கு வேணா கொஞ்சம் காசு கொடுக்கலாமே ஒழிய வேற எதையும் நம்ம வாங்க முடியாது அப்படிங்கிற ஒரு உண்மையான திங்கிங்கே இப்பதான் வந்திருக்கு. இப்ப உள்ளுக்குள்ள இந்த காலி இடம் இருக்கு இல்லையா? ஆமா, ஒண்ணு மறந்துடக்கூடாது. இந்த காலி இடம் காலி இடமா இருக்கிறதால தான் இதுல எதை வேணாலும் உள்ள வைக்க முடியாது. இப்ப யோசிச்சுங்க, எல்லாவற்றின் இருப்புக்கும் காரணம் இந்த இல்லாமையே இல்லையா? இங்க ஓப்பனா இருக்கிறதால தான் இந்த பில்டிங்கை கட்டி இவ்வளவு பேர் உள்ள வந்து உட்கார முடியாது. இப்ப இந்த சவரும் பக்கம் பக்கமா இருந்தா யாராவது உட்கார முடியுமா? அந்த சவரும் இந்த சவரும் பக்கம் பக்கமா இருந்தா உட்கார முடியுமா? முடியாது. இப்ப பாருங்க, இவ்வளவு காலி இடம் அப்படின்னு நம்ம கொடுத்துட்டதாலதான் இவ்வளவு பேர் இதை புழங்கி போக முடியாது. இந்த மேஜை இருக்கு, டேபிள் இருக்கு, இதெல்லாம் வரும் போகும் வரும் போகும். இந்த காலி இடம் அப்படிங்கிறது எப்பவாவது இல்லாம போகுமா? இல்லாம போய் திடீர்னு எப்பவாவது வருமா? வராது. அப்ப என்னன்னா இந்த ஸ்பேஸ் அப்படிங்கிற காலி இடம் என்றைக்கும் இருந்து கொண்டே இருக்கும். இத வச்சுதான் ஆஸ்திகமும் நாஸ்திகமும் ஒரே புள்ளியில் சந்திக்கிறதுன்னா என்ன? இந்த மாதிரி காலியா இருக்கிற வெற்றிடத்தை, ஆகாசத்தை பிரம்மத்தின் இருப்பு என்று ஆஸ்திகம் சொன்னது. இந்த இல்லாமை, காலி இடம் தானே, ஒண்ணு இல்ல, இந்த இல்லாமையினால் எதுவும் இல்லை என்று நாஸ்திகம் சொன்னது. சோ அவள் இருக்கிற இல்லாமையை மட்டும் அவங்க பிடித்துக் கொண்டார்கள். இந்த இல்லாமையில் எல்லாமே இருக்கிறது என்பதை ஆஸ்திகர்கள் பிடித்துக் கொண்டார்கள். சோ பெரிய பிலசாபிகளா அவளுக்கு சரண் நடக்கிறது அசட்டத்தனம். இது காலியாய் இருக்கிறது, காலியாய் இருக்கிறது, இல்லாமைதான் இருப்புக்கே காரணமாக இருக்கிறது. இந்த வெற்றிடம், காலி இடம், இல்லாமை, இந்த இல்லாமையில் எல்லாமே இருப்புக்குரிய தன்மையை பெற்று விடுகிறது. அப்போ இந்த இல்லாமைய யாராவது அழிக்க முடியுமா? இந்த வெற்றிடத்தை யாராவது அழிக்க முடியுமா? இதை இல்லாம ஆக்க முடியுமா? ஆனா ஏற்கனவே எதுவுமே இல்லாதுதானே. வெற்றிடத்தை யாரும் தோற்றுவிக்க முடியுமா? முடியவே முடியாது. இன்னைக்கு ஸ்பேஸ் போய்கிட்டே இருக்கு சார், போய்கிட்டே இருக்கு சார், எண்ட்லெஸ். இதை நீங்க எல்லையற்ற வார்த்தையை நான் சொல்றதே சிறுபிள்ளத்தனம். எல்லை அற்றன்னு சொல்லும் போதே ஒரு எல்லையை நான் சொல்ல வேண்டியிருக்கு. எல்லையற்றன்னு புரிய வைக்கிறதுக்கே எல்லைன்ற வார்த்தையை பயன்படுத்த வேண்டியிருக்கு. உண்மையிலேயே அந்த எல்லையற்ற பெருவெளி என்பதுதானே பரபிரம்மம். அததான் சொல்ல பாருங்க, இந்த வையம் முழுவதும் பறந்து விரிந்து நிற்கும் பொருள் அழிவே இல்லாது. ஏன்? அது என்னைக்கும் தோன்றியதும் இல்ல, அது மறைந்ததும் அல்ல, அது யாரும் அழிக்கவே முடியாது. அந்த இல்லாமைதான் எல்லா இருப்புக்கும் காரணமாக அமைந்து கொண்டிருக்கிறது. இதை அறிந்து கொள், நீ நல்லா இதை புரிஞ்சுக்கோ. அது தீங்கற்றது, அதனை அழிக்க யாராலும் முடியாது, அதை யாராலும் எந்த காலத்திலும் சேதிக்க முடியாது, அழிக்க முடியாது. எப்படி இந்த பொருள் இப்படி எல்லையற்றதாய் விரிந்திருக்கிறதோ அது போன்ற எல்லையற்ற ஒன்றுதான் ஆத்மாவாய் உனக்குள்ளும் ஒளிந்திருக்கிறது. இது பரமாத்மாவாய் எல்லாவற்றையும் தன்னுள் வைத்ததாக வெளியில் நிற்கிறது. அதுவே உன்னுள் ஜீவாத்மாவாக உள்ளுக்குள்ளே ஒளிந்து கொண்டிருக்கிறது. இது ஒரு கோணம். அப்புறம் இதுல ஸ்ட்ரைட் மீனிங் பார்க்க கூடாது, அத இந்த இடத்த கொஞ்சம் கொஞ்சமா அனுபவிக்கணும். புத்தர் ஞானம் அடையிறார். ஞானம் அடைஞ்ச உடனே அவர்கிட்ட போய் ஒருத்தன் கேள்வி கேட்டான், நீங்க ஞானம் அடைஞ்சீங்களே என்ன கிடைச்சது உங்களுக்கு? ஞானம் அடைஞ்சீங்களே உங்களுக்கு என்ன கிடைச்சது அப்படின்னு. புத்தர் சொன்னார், எதுவுமே கிடைக்கல, சிலதை நான் இழந்துட்டேன். இது வேஸ்ட். நான் ஞானம்னு ஒண்ணு அடைஞ்சா ஏதாவது கிடைச்சிருக்க வேண்டாமா?
அப்ப புத்தர் சொன்னார், இல்ல தேவையில்லாத பல விஷயம் என்கிட்ட இருந்ததே, அதெல்லாம் இழந்துட்டேன். இதை இழந்துட்டதுதான் நான் ஞானம் அடைந்ததற்கான அடையாளம்னு. இப்ப நாம ஞானம் அடைகிறதுனா என்ன? நாம எல்லாருமே ஒரு கனவுல இருக்கிறோம். இந்த என்டையர் லைஃப் இருக்கு இல்லையா, இது ஒரு கனவு. இந்த கனவுல நாம உள்ளுக்குள்ள பயந்து கொண்டு, இல்ல துக்கப்பட்டு கொண்டு, சந்தோஷப்பட்டு கொண்டு, எல்லாம் கனவுக்குள்ள நடக்கிற மாதிரி நடக்கிறது. இப்ப சில பேர் கனவு காணவா சொல்ல, புலி துரத்துற மாதிரி கனவு கண்டேன். நம்மால் விவரமா கேட்பான், அது வெள்ளை புலியா, அவனை என்ன துரத்துன்னு எனக்கு அவ்வளவு சந்தோஷம். அது காட்டு புலியா சிறுத்தை புலியா அப்படின்னா, அது சர்க்கஸ் புலி போடா அப்படின்ட்டான். சொல்வா, நீங்க புலி துரத்துற மாதிரி கனவு கண்டவனுக்கு திடீர்னு முழிப்பு தட்டுற போது பார்த்தா பிபி எகிரி இருக்கும். அது துரத்தி ஓடி வர மாதிரி ஓடி உடம்பெல்லாம் வேத்து, கைகாலெல்லாம் நடுங்கி எல்லாம் நடந்திருக்கும். நிஜமா புலி இல்ல அங்க, ஆனா அவனை துரத்தி இருக்கு. அந்த நேரத்தை அனுபவம் உண்மையா பொய்யா? உடம்புல சில விளைவுகள் எல்லாம் ஏற்படுத்தி இருக்கு. சரி, அல்லது வெளியில வரணும்னா அவன் என்ன முழிச்சுக்கணும். முழிச்சுட்டா என்ன, புலியெல்லாம் விரட்ட வேண்டாம். இல்ல புலி விரட்டணுமா? கனவுல வந்த புலி யாராவது விரட்டுவாளா? புடிச்சு கொண்டு போய் ஜூல எல்லாம் விட்டு வருவாளா? இல்ல. கனவுல வந்த புலியை நீங்க விரட்டணும்னா ஒரே வழி என்னன்னா, கனவுல இருந்து முழிச்சுக்கணும். அது மாதிரி இந்த வாழ்க்கையில இருக்கிற எல்லா குழப்பங்களும், சுகம் துக்கம் எல்லாமே ஒரு கனவு. நம்ம என்னன்னா எதையும் அடைய வேண்டாம், விழிச்சுட்டா போறோம். இதெல்லாம் ஒரு கனவு அப்படின்னு உண்மையான உணர்வோட விழிச்சுட்டோம்னு வச்சுங்க. அதன் பிறகு என்ன, ஒண்ணுமே நடக்க வேண்டாம். இப்ப நம்ம அடையிறோமா இழக்கிறோமா? இந்த எல்லாம் கனவுக்குள்ள மாட்டின்னு கஷ்டப்பட்டோம், இப்ப எல்லாத்தையும் இழந்துட்டோம், முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் எந்த கஷ்டமும் கிடையாது, ஒரு விழிப்பு தட்டியாச்சு, எந்த விதமான கஷ்டமும் கிடையாது. அதைத்தான் புத்தர் சொன்னார், நான் ஞானம் அடைந்தேன் என்பதில் எதையும் அடையவில்லை, தேவையற்ற பல விஷயங்கள் அதை இழந்து விட்டேன். இழந்த உடனே என்ன, அது ஞானம் ஆயிடுச்சு. அந்த கனவுல இருந்து விழிக்கிறது தான். கனவுலயே சிக்கி இருக்க என்னன்னா மேல 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 துக்கம், மேல 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 துக்கம். எனக்கு பாரதியார் பாட்டுல, பாரதி இந்த ஐடியாலஜிக்கல் இஷ்யூ சண்டை போடுறாரு, அவரால் தாங்க முடியல. நிற்பதுவே நடப்பதுவேன்னு ஒரு பாட்டு, அது சினிமா பாட்டுல பாரதி பாட்டு. நிற்பதுவே நடப்பதுவே. அவன் கேக்குறான், இதெல்லாம் கனவுங்கிறாரு. சங்கரர் சொல்றாரு, அத்வைதத்தெல்லாம் கனவுன்னு சொல்றாரு. இவையெல்லாம் காட்சி பிழைதானோ, அருமையான கவிதை வரி பாரதி. காட்சி பிழைதானோ, இதெல்லாம் எப்படி தப்பா இருக்க முடியும்? சோலை மலர் வாழ்க்கை இதெல்லாம் எப்படி கனவா இருக்க முடியும்? பாரதி கோவப்படுறான் நிற்பதுவே நடப்பதுவேங்கிற பாட்டுல. ஆனா கடைசியா ஒத்துக்கிறான், அத்வைதான் பாரதி ஒத்துக்கிறான், அதெல்லாம் உண்மைதான். எனக்கு அந்த நடுவுல ஒரு கோபம் வருதெல்லாம் எப்படி கனவா இருக்க முடியும் அப்படின்னு நல்ல டீப்பா யோசிச்சாதான் இந்த கனவுல சிக்கிக்கிறவா எவ்வளவு கஷ்டப்படுறாங்கிற உண்மை புரியும். ஒரு இங்கிலீஷ் ஸ்டோரி. லண்டன்ல தேம்ஸ் நதி ஓடுறது. அந்த நதிக்கரை ஓரமா சிமெண்ட்லயே அப்படியே இந்த பெஞ்ச் மாதிரி போட்டிருப்பாங்க, அந்த நதிக்கரை பார்டர்லயே இருக்கும். அங்க போன பார்த்தவாள் தெரியும். ஒரு பிச்சைக்காரன் படுத்திருந்தான், அதுல அந்த பெஞ்ச்ல படுத்திருந்தான். இப்படி படுத்திருக்கச்சு திடீர்னு ஒரு கார் நின்னுச்சு. அந்த கார்ல இருந்து ஒரு அழகான ஒரு இளம் பெண் இறங்கினா. இவன் என்ன நினைச்சாலும் தெரியல, இந்த பிச்சைக்காரன்னு, நீ வா, why don't you give me company, வா அழைச்சுன்னு போற, நல்ல ஹோட்டல் கூட்டின்னு போற, நீ வீட்டுக்கு கூட்டின்னு போற, கூட்டின்னு போய் முதல்ல நீ குளிச்சா, நல்ல ட்ரெஸ் கொடுத்தா, ட்ரெஸ் போட்டுட்டான், எல்லாம் அழகா ட்ரெஸ் பண்ணி விட்டு, சாப்பிடு, நீ சாப்பிட்டு ரொம்ப நாளா இருக்கும், சாப்பிடு, உட்காந்து சாப்பிடுற, எல்லாம் அருமையா எல்லாம் சாப்பிட்டு விட்டு எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் அப்ப அந்த அழகான அந்த பெட்ரூம் ஆக்ஷன் போய் அந்த கட்டில படுத்துக்கோ அப்படிங்கிற. அவன் படுத்துக்கிறான். படுத்ததுக்கு அப்புறம் சொல்றா, நீ மட்டும் படுத்தா எப்படி, கொஞ்சம் தள்ளி படு, நானும் படுக்கணும் அப்படின்னா. தள்ளி படுத்தான், தொபீர்னு நதியில விழுந்து செத்து போயிட்டான். இப்படி சொல்லலாம். ஆஸ்துமா என்பது உடலுக்கு வருகிற ஒரு நோய், ஆனால் ஆத்மாவை பொறுத்த அளவில் உடம்பே ஒரு நோய். ஆஸ்துமா என்பது உடம்புக்கு வருகிற ஒரு நோய், ஆத்மாவை பொறுத்த அளவில் உடம்பே ஒரு நோய். இந்த ஆன்மீக ஞானத்தை தான் முதல் பகுதி, சாங்கிய யோகத்தை மூணா நீங்க பிரிச்சுக்கலாம். என்னன்னா, முதல் பகுதி இந்த ஆன்மா, ஆன்மாவுடைய லட்சணங்கள் என்ன அப்படிங்கிற அந்த பகுதி பேசப்படுகிறது. பிறகு அத வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துகிற யோகம், சாங்கியத்தை நடைமுறையில் அனுஷ்டானத்தில் கொண்டு வருவதற்கான பகுதிகள், அது பேசப்படுவது இரண்டாவது பகுதி. மூன்றாவது பகுதி, அப்படி அனுஷ்டானத்தில் கொண்டு வந்தவன் ஸ்தித பிரஜன், அவன் என்ன தன்மையில இருக்கிறார் என்று பேசுவது மூன்றாவது பகுதி. எனவே இரண்டாவது அத்தியாயம் 1, 2, 3 3 ஸ்டேஜஸ் இருக்கு. சாங்கியம்னா என்ன, யோகம்னா என்ன,
அதை அனுஷ்டிக்கிற சிதப்பிரஜன் என்பவன் எப்படிப்பட்டவனாக இருக்கிறான் என்று 3 பகுப்பாக பேசுவது 2வது அத்தியாயம். அது நாம ஆத்மாவுடைய லட்சணங்கள் பார்த்த போது அது அழிவில்லாதது, அது நெருப்பினாலே சுட முடியாதது, காற்றினாலே உலராது, வாளினாலே வெட்ட முடியாதது என்று அதனுடைய தன்மைகள். அது அழிவற்றது, இது பிறப்பதும் இல்லை, எக்காலத்திலும் இறப்பதும் இல்லை, ஒரு முறை இருந்துவிட்டு பிறகு இல்லாமல் போவது என்பது இல்லை, எல்லை இல்லாதது ஆன்மா, நிரந்தரமானது, பழமையானது. உடம்பு கொல்லப்பட்டால் அது கொல்லப்படாது. இப்போ உடம்புக்கு உள்ள நம்ம கொஞ்சம் டீப்பா உள்பக்கமா நம்மள செலுத்தி, இது வந்து இன்னர் ஜேர்னி. நம்ம பெருவாரியா வெளியில பயணம் பண்ணிருக்கோம், உள்நோக்கி பயணம் பண்றது இல்லை. நம்ம கிட்ட நமக்கு அவ்வளவு பயம். நம்ம மத்தவாளை பார்த்து பயப்படுறத விட நம்ம ரொம்ப நம்மளை பார்த்தா பயப்படுவோம். இன்னொன்னு கூட, நாம சந்திக்க விரும்பாத மனுஷன் ஆறுன்னு கேட்டா நாம தான். நம்ம உள்ள போய் நாம எப்படிப்பட்டவன் அப்படின்னு நம்மளை சந்திக்கிறதுக்கு நாம தயார் கிடையாது. வெளியில எல்லாரையும் பத்தி பேசிட்டு இருப்போம். நாம எப்படி கொஞ்சம் உள்ள திரும்பி பார்க்கலாம், உள்முக பயணம் அப்படின்னு ஒண்ணு பண்ணலாம்னா பயமா இருக்கும். நாங்க பள்ளிக்கூடத்துல படிக்கிற போது வாத்தியார் சொல்வார், நீங்க எல்லாம் பரீட்சை எழுதிவிட்டு பேப்பரை திருப்பி படிச்சுட்டு கொடுங்கப்பா அப்படின்னா. ஏன்னா 4வது கேள்விக்கு விடை எழுதியிருப்பேன், 5ன்னு போட்டு தொலைச்சிருப்பேன். கணக்கு எல்லாம் பண்ணிருப்பேன், எடுத்து எழுதும் போது விடை தப்பா எழுதியிருப்பேன். அதை விட எங்க வாத்தியார் ரொம்ப அழகா சொன்னார், இன்னொருத்தனை பார்த்து எழுதி அவன் நம்பரே எழுதினாலும் எழுதியிருப்பேன். சோ குறைஞ்சபட்சம் ஓ நம்பர் எழுதிருக்கான்னு பாக்கணும். அதுக்காக பேப்பரை திரும்பி பார்த்துட்டு ஒரு 10 நிமிஷம் எழுதின பேப்பரை திரும்பி பாருன்னார். நானும் எக்ஸாம் எழுதிட்டு வெளியே வந்தோன்னு கேட்டேன், யாராவது திரும்பி பாத்தீங்களா அப்படின்னு. ஒரு பய பார்க்கல, யாருமே பேப்பரை திரும்பி படிக்கல. ஏண்டான்னா பயமா இருக்குன்னா. என்ன பயம்னா, என்னெல்லாமோ எழுதி வச்சிருக்கோம், அதை திருப்பி படிக்க ஒரே பயமா இருக்கு. யாரு தலையில விடியுதோ அவனே படிக்கட்டும்னா. யார் வாத்தியார்? திருத்துற வாத்தியார். இதெல்லாம் நாம எப்படி படிக்கிறதுனா, 365 நாள் ஒரு வகுப்புல படிச்சுட்டு அதை ஒரு 2.5 மணி நேரம் பரீட்சைன்னு எழுதிட்டு அதை திருப்பி பாக்குறதுக்கு ஒரு 2 நிமிஷம் இவனே பயப்படுறான். நாம கூட பர்த்டே கொண்டாடுற போது ஹாப்பி பர்த்டேன்னு மெழுகுவத்தியை ஏத்தி அணைச்சா போறாது. நாம உள்முக பயணம் பண்ணணும். நம்ம உள்நோக்கி அந்த இன்னர் ஜேர்னி உள்ள போக ஆரம்பிச்சாதான் சில ரகசியங்கள் நமக்கு புலனாகும். இப்ப ஆத்மா உள்நோக்கி பயணம் பண்ணுகிற போது உடம்பு வேற, நாம வேற அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டி, கண்டிப்பாக நான் உடல் அல்ல என்கிற தெளிவு கண்டிப்பாக பிறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதை எப்படி சொல்லுகிறார்கள்? விஞ்ஞான பரிசோதனையில உடம்ப பற்றியதே கூட, உடம்பு முழுவதும் அல்ல, உடம்ப பற்றிய பதிவுகள் கூட சில குறிப்பிட்ட இடங்கள்ல தான் பதிவாகிறது. அது என்ன சொல்றான்? உணர்வு மையம் அப்படின்னு சொல்றான். பிரான்ஸ்ல என்னாச்சு, ஒரு முறை யுத்தம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ராணுவ மருத்துவமனையில ஒருத்தன் படுத்திருக்கான். என்ன கத்துறான்? என் கால் கட்ட விரல் ரொம்ப வலிக்கிறது, உயிர் போறது, கால் கட்ட விரல் ரொம்ப வலிக்கிறது, உயிர் போறது அப்படின்னு. அந்த நர்ஸ் பக்கத்துல இருந்தவ சொன்னா, சிரிச்சுக்கிட்டே சொன்னா, நீ பொய் சொல்ற அப்படின்னா. இல்ல இல்ல, உனக்கு என்ன தெரியும், கால் கட்ட விரல் வலிக்கிறது, எனக்கு உயிர் போறது அப்படின்னு. அவ மெதுவா அந்த அவனை போத்தி இருந்த அந்த போர்வையை விலக்கினா, கால் அழுகி இருக்குன்னு வெட்டியாச்சு. கால் அழுகி இருக்குன்னு வெட்டினதுக்கு அப்புறம் அவன் சொல்றான் கால் கட்ட விரல் வலிக்கிறது. நர்ஸ் சொன்னா, இட் இஸ் நாட் அட் ஆல் பாசிபிள், நீ போய் சொல்ற, இதுக்கு சான்ஸே கிடையாது, உன் காலையே நாங்க ஆம்பியூட்டேட் பண்ணி எடுத்தாச்சு, வேற வழி இல்லாம, நீ நினைவு இல்லாம இருந்த, இப்படியே விட்டா தப்பா போயிடும், அதை வெட்டி எடுத்தாச்சு. அவன் சொன்ன பதில் தான் அதை விட டாப். இப்ப கால் இல்லேன்னு எனக்கு தெரியறது, ஆனாலும் வலிக்கிறது, ஆனாலும் வலிக்கிறது. அப்புறம் டாக்டர்ஸ் எல்லாம் கூடி பெருசா ரொம்ப நேரம் சர்ச்சை பண்ணி கடைசி அவனை பார்த்து ஒரு பதில் சொன்னார்கள். ஆம், உனக்கு இப்ப கால் இல்லை, ஆனாலும் உனக்கு வலிக்குதுன்னாங்க. இப்ப அவங்க கேட்டா, உங்களுக்கு எல்லாம் பைத்தியம் முடிச்சிருக்காங்க, நான் தான் ஏதோ விவரம் இல்லாம சொல்றேன் கால் இல்லைன்னாலும் வலிக்குதுன்னு, நீங்க எல்லாம் ஒன்னா கூடி என்னமோ மகாநாடு போட்டு ஆமா கால் இல்லாட்டாலும் வலிக்குது நீங்க சொல்றீங்களே, உங்களுக்கு பைத்தியம் முடிச்சிருக்கா? அப்பதான் டாக்டர் சொன்னா, இல்ல நம்ம சிஸ்டம் எப்படின்னு கேட்டா, இப்ப கால் கட்ட விரல்ல ஒரு அடிபட்டதுன்னு வச்சுக்கோங்க, உடனே மெசேஜ் இங்க இருந்து பறந்து மூளைக்கு போனோம். இந்த மெசேஜ் அனுப்புறதுக்குன்னு ஒரு டெக்னிக் வச்சிருக்கு உடம்புல ஒவ்வொரு பகுதியும். எப்படி தந்தி போறதோ இமெயில் போறதோ அது மாதிரி உடம்புக்குள்ள மெசேஜ் அனுப்புறதுக்குன்னு ஒரு தூண்டுதல் இருக்கு. அது ஒவ்வொரு அணு அணுவா இங்க இருந்து பிரயாணம் பண்ணி அது மொத்தமா போய் உணர்வு மையத்துல இப்படி இந்த இடம் அடிபட்டிருக்கு, வலிக்கிறது அப்படிங்கிற மெசேஜ அனுப்புறது எல்லாருக்கும் கரெக்டா இருக்கும். ஒரு சந்தர்ப்பத்துல என்ன ஆகும்னா, அந்த மெசேஜ் அனுப்புறத அது நிறுத்துறதே இல்லை, அந்த மெசேஜ் போய்கொண்டே இருக்கு, காலை கட் பண்ணி எடுத்தாச்சு.
இப்ப அந்த கன்ஃபியூஷன்ல என்னன்னா வலிக்கிறது வலிக்கிறது வலிக்கிறதுன்ற மெசேஜ் போய்கொண்டே இருக்கும். ஆனா இப்ப காலே இல்லை. இது பாசிபிளா அப்படின்னு கேட்போம். இன்னொரு சின்ன விஷயம் சொல்றேன் பாருங்க. சாப்பிட உட்காரதுக்கு முன்னாடி பசிக்கிறதுன்னு சொல்லி நம்ம உட்காருவோம். பசி, நான் சாப்பிட உட்காடுறேன் அப்படி. பசிச்சுதான் சாப்பிடுறதுன்ற பழக்கம் பல பேருக்கு கிடையாது. இருந்தாலும் ஒரு கணக்குக்கு சொல்றேன். பசி அப்படின்னு நம்ம சாப்பிட உட்காடுறோம். சில குழந்தைகள் கொஞ்சம் அதிகமா சாப்பிட்டா அம்மா சொல்வா போதும் எழுந்திரியும்பா. என்ன அர்த்தம் தெரியுமா? நமக்கு வயிறு நிரம்பிடுத்து போதும் அப்படிங்கிற மெசேஜ் அங்கிருந்து புறப்பட்டு மூளைக்கு போனோம். எப்பவுமே அது கொஞ்சம் லேட் ஆகும். அது போன உடனே தான் போதுங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் மேல இருந்து புறப்பட்டு வரும். இது கொஞ்சம் லேட் ஆகும். அந்த கொஞ்ச நேரத்துக்கு முன்பாகவே பழக்கம் காரணமா சாப்பாட்டை முடிச்சுக்கிறவா எந்த விதமான உடல் நல கேட்டுக்கும் உள்ளாறது இல்ல. அந்த மெசேஜ் கம்ப்ளீட்டா வர வரைக்கும் சாப்பிடணும்னு உட்கார்ந்துருக்கா பாருங்க. அவ்வளவுதான் சொல்லலாம். சோ கொஞ்சம் லேட் ஆகும். சில பேருக்கு கொஞ்சம் 2-3 நாள் கூட ஆகும். பட் என்னன்னா அங்க அந்த வேலை முடிச்சு போயிடுது. ஆனா அது மெசேஜ் மேல போய் ஆர்டரா திரும்ப வரணும். இதே மாதிரி உடம்பின் ஒரு பகுதியில ஏற்பட்டுட்ட ஒரு கோளாறு அங்கிருந்து போகிற போது அந்த பயணம் மட்டும் நடந்துகிட்டே இருக்கு. ஆனா அந்த பகுதியே இல்லாமல் போயிடுது. இது உடம்பை பற்றிய ஒரு ஆச்சரியமான விஷயம். ஆனா இவற்றை எல்லாம் பதிவு செய்து கொள்ளுகிறது அது எது? இதையெல்லாம் உள்வாங்கிக் கொள்ளுகிறது அது எது? காலே இல்லாத போது கால் வலிக்கிறது என்ற ஒரு உணவை தனக்குள்ள வைத்துக் கொண்டிருக்கிறது அது எது? இப்படி நீங்க ஆராய்ச்சி பண்ணி பார்த்தாதான் உடம்பே ஒரு ஆச்சரியமான யந்திரம். அந்த உடம்பை உடம்புக்குள் தான் இருந்து கொண்டு அந்த உடம்பை உள்ளிருந்தபடி பார்த்து கொண்டிருக்கிற ஒரு பேராற்றல் உள்ளே இருக்கு. அது அதை விட ஆச்சரியமான ஒரு வஸ்து. அப்ப உடம்பு வேறு நான் வேறு அப்படிங்கிற ஒரு எண்ணம், உடம்பு வேறு நான் வேறு அப்படிங்கிற ஒரு எண்ணம் பிறப்பதே சுலபம் அல்ல. பகவான் ரமண மகரிஷிக்கு அவருடைய தோள்பட்டையில அறுவை சிகிச்சை பண்ற போது உடம்பு வேறு நான் வேறு அப்படிங்கிற தீர்க்கமான எண்ணத்தினாலதான் உடம்புல கை வைத்து அறுக்கிற போது அவர் கவலைப்படல. அப்ப உடம்பு வேறு நான் வேறு என்ற எண்ணத்தை ஏற்படுத்தினா அந்த நான் என்பது என்ன? உடம்பு நான் அல்ல. அதான் தமிழ் அந்த யூசேஜ் நல்லா இருக்கும். எனக்கு உடம்பு வலிக்கிறதுன்னு சொல்லுவான். ஆங்கிலத்துல ஐ எம் நாட் வெல் அப்படின்பா. இங்க தமிழ்ல யாராவது நான் சரியில்லைன்னு சொல்லியிருக்காளோ? ரொம்ப நாளா தெரியுமேம்பா. நான் சரியில்லைன்னு ஒரு யூசேஜ் கிடையாது. ஆனா ஆங்கிலத்துல ஐ எம் நாட் வெல்ங்கிற வேர்டு அப்படியே யூசேஜ்ல இருக்கு. எனக்கு 4ஆம் வேற்றுமை உருபு வந்துடும். எனக்கு அப்படின்னு வந்துடும். அப்ப நான் வேறு பாருங்க. எனக்கு அப்ப என்னுடைய இன்னொரு பகுதி தான் உடம்பு. அது என்னுடைய சட்ட மாதிரி. இந்த தெளிவு பிறக்கிறது. உடம்பு வேறு நான் வேறு அப்படிங்கிற ஒரு திங்கிங். அப்ப அந்த ஆன்மா எங்கேயாவது பிறக்குமா? அது பிறக்கிற மாதிரி நடப்பதும் ஒரு நாடகம் தான். பிறக்கிற மாதிரி ஒரு நினைவு, அவ்வளவுதான். அது இறக்குற மாதிரி ஒரு நினைவு. இதை வச்சுதான் ஒரு அருமையான விஷயம். பகவான் ரமண மகரிஷிக்கு பிறந்த நாள் கொண்டாடணும்னு போய் சிஷ்யர்கள் எல்லாம் கேட்டார்கள். உங்களுடைய பிறந்த நாளை நாங்க கொண்டாடணும், உங்களுடைய பிறந்த நாளை கொண்டாடணும், அனுமதி தாங்கன்னு கேட்டாங்க. அதுக்கு ரமண மகரிஷி சொன்னார், அது உங்களுக்கு எப்படி கரெக்டா தெரியும்னு. அவங்க எல்லாம் யோசிச்சுட்டு இல்ல ரெக்கார்ட்ல இருக்கு, நீங்க இந்த மாசம் இந்த இடத்துல பிறந்துதான் ரெக்கார்ட்ல இருக்குன்னு. அத சொல்லல, எந்த ஜென்மத்தில இருந்து ஆரம்பிக்கலாம்னு. பர்த்டேயே எந்த ஜென்மத்தில இருந்து கணக்கு பண்ணலாம்னு. ஏன்? இது ஒரு இப்ப நடந்த ஒரு இன்சிடென்ட். இந்த பிறவிங்கிறது இது புல்லாகி பூடாகி புழுவாகி மரமாகி பல் மிருகமாகி பறவையாய் தேவராய் செல்லாம் இந்த இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்தழைத்தேன் எம்பெருமான். திருவாசகம். நீங்க எந்த பிறவியிலிருந்து பிறவிங்கிற கணக்க கையில எடுத்துக்கிட்டு பார்க்க முடியும்? அப்போ ஞானிகள் உணர்கிறார்கள், இது அல்ல, இதுக்கு முன்பு எத்தனையோ முறை நம்ம பிறந்து 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 இந்த உலகத்துல வந்து கொண்டே இருக்கிறோம். எனவே பிறப்பு இறப்பு என்பது திருவள்ளுவர் சொல்றார், உறங்குவது போலும் சாக்காடு உறங்கி விழிப்பது போலும் பிறப்புனர். அதாவது தூங்கி எந்திரிக்கிறோம், காலம்பரை எந்திரிக்கிறோம். அப்படி தூங்கி எந்திரிக்கிற மாதிரி வாழ்க்கையில ஒரு தூக்கம், ஒரு விழிப்பு, அதுதான் ஜனனம், அதுதான் ஒரு மரணம். எனவே இதெல்லாம் ஆத்மா புகுந்து உள்ள புகுந்து வந்து கொண்டே இருக்கிறது. ஒவ்வொரு அனுபவத்தையும் தன்னுடைய அனுபவத்தை போல அது பாவிக்கிறது. இந்திரிய சுகங்களை தன்னுடைய சுகங்களாக எண்ணுகிறது. இந்திரியங்களுக்கு ஏற்படுகிற துக்கங்களை தன்னுடைய துக்கங்களாக எண்ணிக்கொண்டிருக்கிறது. உண்மையில் அது துக்கப்பட வேண்டியது அல்ல, அது சந்தோஷப்பட வேண்டியதும் அல்ல. ஏன்னா அது அழிவில்லாதது, அது முடிவில்லாதது. அதனுடைய நெடிய பயணத்தில் தொடக்கமும் கிடையாது, முடிவும் கிடையாது. இறப்பதும் இல்லை, எக்காலத்திலும் இறப்பதும் இல்லை. இதை உண்மையாக உணர்வதுதான் உண்மையான மெய் ஞானம். இப்ப இந்த ஜென் அப்படிங்கிறது ரொம்ப பாப்புலரா இருக்கு. தியானம் அப்படிங்கறதுல இருந்து பிறந்ததுதான் ஜென்கிற வார்த்தை. ஜென் குருமார்கள்ட்ட போய் ஒரு சிஷ்யன் கேட்கறான்னு வச்சுங்க, நான் என்ன செய்யணும், நான் ஞானம் பெறுவதற்கு என்ன செய்யணும் அப்படி.
அவங்க சொல்ற பதில் ரொம்ப ஆச்சரியமான பதில். பிறப்பதற்கு முந்தைய உன் சுய முகத்தை தேடி கண்டுபிடி. இப்ப பிறந்ததுக்கு அப்புறம் இந்த மூஞ்சி வந்து ஒட்டின்னு எடுத்து உனக்கு, நீ பிறக்கிற போது இந்த மூஞ்சி உனக்கு வந்து பிறப்பதற்கு முந்தைய உன்னுடைய சுய முகம், பெர்மனண்டா உனக்கு இருக்கிற முகம் என்ன, அதை முதல்ல கண்டுபிடி. அதை கண்டுபிடிச்சா ஞானம் தானா வந்துடும். அதை கண்டுபிடிக்கிறதா ஞானமே. அப்போ இந்த உருவம், இந்த உடலம் என்பது அந்த ஆன்மா ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலே ஒவ்வொன்றை எடுத்துக்கொண்டு வந்து கொண்டே இருக்கிறது. இது அழிவில்லாதது, வெட்டப்பட முடியாதது, வாளினாலே சேதிக்க முடியாதது அப்படின்னு சொல்றது கீதை. நமக்கு இதெல்லாம் வந்து கொஞ்சம் ட்ரையா இருக்கும், அல்லது கொஞ்சம் மிகையா இருக்குமோ, இதெல்லாம் நம்ம பசங்க பாஷையில சொன்னா சும்மானாச்சுக்கு எதை சொல்லிட்டு இருக்கா போல் இருக்கு, கொஞ்சம் ஏதோ மிகையா சொல்றோம். அப்படி இல்லை. நமக்கு இது அனுபவத்துல சாத்தியமா வரலையே ஒழிய இந்தியாவில இது அனுபவத்துல சாத்தியமாக்கின ஞானிகள் வாழ்ந்திருக்கிறார். சிக்கந்தர் இந்தியா மேல படையெடுத்துட்டு கிரீஸ் திரும்பறதுக்கு முன்பாக அவன் நாட்டு பெரியவர்களா என்ன சொல்லியிருந்தாங்க, நீ அங்க போயிட்டு வரும்போது உனக்கு வேணும்னா நீ எத்தனையோ பொன்னையும் பொருளையும் கொள்ளையடிச்சு எடுத்துன்னு வா, ஆனா எங்களுக்கு அந்த நாடு தத்துவ ஞானத்தால் சிறந்த நாடு, நாங்க பார்க்க விரும்புறோம், பேச விரும்புறோம், சம்பாஷிக்க விரும்புறோம், ஒரு தத்துவ தரிசிய ஞானிய, உண்மையான மெய்ஞானிய எங்களுக்கு கூட்டின்னு வந்துடும், அதான் எங்களுக்கு வேணும். அவன் இங்க யுத்தத்தை முடித்து கொண்டு திரும்புகிறான். திரும்புறதுக்கு முன்னாடி தளபதிக்கு கட்டளை இட்டா, போய் தேடி பாரு நல்ல ஆத்ம ஞானியா யாரான ஒருத்தரை என்னோட கிரீஸுக்கு கூட்டிட்டு போனோம், நீ போய் அழைச்சிடுவாங்க. இவங்க இப்படி கிரீஸுக்கு கூட்டிட்டு போறோம்னு சொன்ன உடனே ஒரு 7 சாமியா நானே வரேன்ட்டான். நானே வரேன்னு சொன்னாலேயே உண்மையான ஆத்ம ஞானியா இருக்க முடியாது. என் கிரீஸ் வரைக்கும் போயிட்டு வரலாமே நினைச்சா அப்புறம் என்ன ஆத்ம ஞானி இல்லையா? சொன்னா நீ எல்லாம் வராதுன்ட்டான். அப்புறம் இப்படி ஆத்தங்கரை, குளத்தங்கரை, மரத்தடி எல்லாத்தையும் போய் கிராமங்கள் எல்லாம் தேடி உண்மையான ஞானியை கண்டுபிடிக்கணும்னு பார்த்தா, ஒரு மரத்தடியில ஒரு ஆத்தங்கரையில ஒரு துறவி உட்கார்ந்திருக்கார், மகா ஞானியா இருக்கார், தேஜஸ்வியா இருக்கார். அவர்கிட்ட போய் வணங்கி சொன்னா, மகாவீரன் கிரேக்கத்தின் மாமன்னன் சிக்கந்தர் உன்னை தன்னோட கிரீஸுக்கு அழைச்சிட்டு போக தயாரா இருக்கிறான், நீ தயவு செய்து கூட வரணும், நாங்க அழைச்சிட்டு போக விரும்புறோம் அப்படின்னு. அந்த சாது ஒரு வார்த்தை சொன்ன, என் விருப்பம் இல்லாம இந்த இடத்துல இருந்து 6 அங்குலம் கூட யாரும் நகர்த்த முடியாது. அப்படி நகர்த்தி விட்டா நான் தபஸ்வி கிடையாது. 6 அங்குலம் கூட இந்த இடத்துல இருந்து என்னை யாரும் நகர்த்த முடியாது. நான் கிரீஸுக்கு வரணுங்கிற எண்ணம் எனக்கு கிடையாது, போய் உங்க ராஜாட்ட சொல்லுடாங்க. இத சொன்ன உடனே அவனுக்கு கோவம் வந்துடுத்து. நாம கூப்பிட்டு வரமாட்டேன்னு சொல்றானே, இது என்ன நியாயம் அப்படின்னு ரொம்ப கோவமா அங்கிருந்து கத்திய உருவி கோவத்துல சொன்னான், உன் தலையை வெட்டிடுவேன், நீயா வந்தா நான் மரியாதையா பல்லக்கில வச்சு கூட்டிட்டு போறேன், நீ வரல அப்படின்னா உன் தலையை வெட்டிடுவேன், ஜாக்கிரதை, இவ்வளவு பேரும் பார்க்கும் போது உன் தலையை வெட்டிடுவேன். அந்த ஞானி ஒரு வார்த்தை சொன்னான், நல்லா வெட்டு, இவ்வளவு பேரும் பார்க்கும் போது உன் தலையை வெட்டுவேன்னு சொன்னல, இன்னொன்னு சேர்த்துக்கோ, என்ன அப்ப நானும் பார்ப்பேன், என் தலையை நீ வெட்டுறல்ல அத நானும் பார்ப்பேன், சேர்த்துக்கோ. அவனுக்கு ஒண்ணும் புரியல. தலையை வெட்டுற போது அவன் எப்படி பார்க்க முடியும்? இந்த பார், இந்த உடம்புக்குள் நான் பிரசன்னமாய் இருக்கிற வரையில் நீ என்னை வெட்ட முடியாது. இந்த உடம்புக்குள் நான் பிரசன்னமாய் இருக்கிற வரையில் நீ என்னை வெட்ட முடியாது. நீ வெட்டும் கணத்தில் நான் இதனுள் பிரசன்னமாய் இருக்க முடியாது. அப்போது வெளியில் இருந்தபடி இந்த உடம்பை நீ வெட்டுகிற காட்சியை நீ எப்படி பார்க்கிறாயோ அப்படி நானும் பார்ப்பேன். அவனுக்கு அப்புறம் தான் புரிஞ்சுது, இது ஒரு வித்தியாசமான ஞானிகள் வாழுகிற பூமி. அவன் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டு போனான். என்ன குறிப்புன்னா, இந்த சரீரம் நான் அல்ல, நீ இதைத்தான் வெட்ட முடியுமே ஒழிய என்னை ஒருபோதும் வெட்ட முடியாது. ஆத்மா வாளால் துண்டாடப்பட முடியாதது. நான் ஆத்மாவாக இருக்கிறேனே ஒழிய சரீரமாக இருப்பதில்லை. ஆத்மா இருப்பதற்கு வசதி என்று இந்த உடம்பிலே இப்போது இருந்து கொண்டிருக்கிறது. நீ வெட்டினால் உடம்பை வெட்டும் கணத்திலேயே ஆன்மா வெளிப்பட்டு வெளியிலே நின்றுவிடும். நீ இதை வெட்டுகிற போது எப்படி பார்ப்பாயோ அப்படி நானும் இதை பார்ப்பேன். அப்ப எந்த நிலையிலே, என்ன மாதிரியான உயர்ந்த ஒரு நிலையிலே நம்முடைய முன்னோர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதற்கு இது அடையாளம். எனவே இது வெறும் கற்பனை அல்ல, வெறும் வார்த்தை ஜாலம் அல்ல, இத்தனையும் தாண்டி உன்னதமான ஒரு பெருநிலை.